Hello friends, welcome to s.srisamrithi recipes. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஒரு ரேஷன் கடை பருப்பை வச்சு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் ஆஃப் துவரம்பருப்பு, 1 கப் ஆஃப் சின்ன வெங்காயம், மிளகாய், சில்லி பவுடர், சீரகம், சாம்பார் தூள், மஞ்சள் தூள், தக்காளி. பாருங்க, இப்போ துவரம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாஷ் பண்ண துவரம்பருப்பை ஒரு குக்கரில் போடுறேன். இது ஒரு 10 நிமிஷம் தாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு. இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் முழுசாகவே போடுங்க. சீரகம் போட்டுக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன். ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போது சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், ஏன்னா டிஃபன் சாம்பார்ன்றப்போ காரம் ரொம்ப அதிகமாக போட வேணாம். இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சிடலாம். விசில் போட்டுக்கலாம். இது ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் பருப்பு நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போது இன்னொரு அடுப்பில் நம்ம அதுக்கு தாளிக்க தேவையான பொருட்களுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு ஃப்ரை பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சிச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு வரமிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது விசில் போயிடுச்சு. இப்போது குக்கர் மூடி எடுத்து திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போது அடுப்புலேருந்து இதை கீழே இறக்கி வச்சிடலாம். நல்லா அந்த பருப்பை மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ இது கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு ஒரு 2 கொதி விட்டுடலாம். எதுக்குன்னா அந்த மிளகாய் ஸ்மெல்லாம் போகிறதுக்காக. இப்போ கொதிச்சிச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் ஊற்றி வச்சிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ தாளிச்சதெல்லாம் இதில் கொட்டிக்கலாம். இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது இட்லிக்கு தோசைக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், சாம்பார் ரேஷன் பருப்பில் செஞ்ச சாம்பார் மாதிரியே இருக்காது. நார்மலாக நம்ம கடை பருப்பில் எப்படி செஞ்சோமோ அந்த சாம்பார் மாதிரி தான் இருக்கும்.